This conference will now be recorded. Let we discuss about communication between threads. Uh, in order to make the communication between the threads, we have following methods. First one is by using the conditional variable, we can make a communication between the thread. And second, signals. Third one is message queues. Fourth one is pipes. So by using the conditional variable, we can enable the communication between the threads. How? So let me see the example for this. For that, we have to work with the mutex locker. So we know very well mutex means mutual exclusive locker. It means it allow only one thread at a time to access the variable. So for that, we are going to obtain the lock under the mutex. So here we have two role. One is producer, another one is consumer. ஸோ ப்ரொடியூசர் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் அண்ட் ஐட்டம் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டத்தை எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேஸ்ட் ஆன் டு தி கியூ. ஸோ கியூவோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ எது ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பிளேஸ் பண்ணீங்களோ அதுதான் என்னது ஃபர்ஸ்ட்டாக வந்து இட் இஸ் கோயிங் டு பி கன்சியூம்டு பை தி கன்சியூமர். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா யூ ஆர் கோயிங் டு obtain the lock under the mutex mode. Second one, you are going to add the item into the queue, and you are going to check the conditional variable. So whether your queue having only one item. So if it is true, now you are going to produce an item onto the queue. Suppose condition fail ஆயிடுச்சுன்னா you are going to release your mutex lock. So the producer has to wait until the queue becomes empty. So producer வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டத்தை கியூல வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ வந்து கியூ வந்து ஃபுல்லாயிருச்சோ தென் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹேஸ் டு வெயிட், ஆர் இவங்க வந்து என்ன போயிடுவாங்கன்னா ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்சியூமர் வந்து இட் இஸ் கோயிங் டு யூஸ் த டேட்டா ஐட்டம் ப்ரொடியூஸ் பை தி ப்ரொடியூசர். ஸோ கன்சியூமர் வந்து என்ன பண்ண போறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண ஐட்டத்தை கன்சியூம் பண்ண போறவங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ண போறாங்க, யூ ஆர் கோயிங் டு அப்டைன் த லாக் அண்டர் த மியூடெக்ஸ் மோட். செகண்ட் வந்து இனிஷியலா வந்து எந்த ஒரு ஐட்டமும் கன்சியூம் பண்ணல. ஸோ ஃபார் தட் யூ ஆர் கோயிங் டு இனிஷியலைஸ் தி ஐட்டம் வேரியபிள் இஸ் 0. சப்போஸ் நம்மளோட கியூல வந்து எந்த ஒரு ஐட்டமே இல்லைன்னா ஸோ கண்டிஷனல் வேரியபிள் வந்து என்ன பண்ணும், வெயிட் ஸ்டேட்டுக்கு போகும். சப்போஸ் இஃப் தேர் இஸ் சம் ஐட்டம் ஆன் த கியூ அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு கன்சியூம் த டேட்டா ஐட்டம். ஸோ கன்சியூம் பண்ண போறீங்க அப்படின்னு என்ன பண்ண போறீங்க, யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் த டேட்டா ஐட்டம் ஃப்ரம் த கியூ and then used by the consumer. அதுதான் என்னன்னா கன்சியூமருடைய டாஸ்க். ஸோ வந்து கன்சியூமர் எவ்வளவு தூரம் கன்சியூம் பண்ணுவாரு, the queue becomes empty ஆகிற வரையும் என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, கன்சியூமர் வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருப்பாங்க. சப்போஸ் எந்த கன்சியூம் பண்ணிட்டு எம்டி ஆன பிறகு என்ன ஆகும் அப்படின்னா the consumer is going to sleep mode போயிடுவாரு. So that is nothing but conditional variable. So by using the conditional variable என்ன பண்ணலாம், we make the communication between the threads, not a processor. ப்ராசஸ்க்கு நடுவில் வந்து கம்யூனிகேஷன் மேக் பண்றதுக்கு கண்டிஷனல் வேரியபிள் யூஸ் ஆகாது. ஒன்லி பை யூசிங் conditional variable we can make the communication between the threads. ஓகேவா. the second concept na signal. so signal அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is the one of the communication tool between the process. ஓகேவா. ஸோ ப்ராசஸ் நடுவில் கம்யூனிகேட் பண்ணணும்னா சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து யூனிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. சப்போஸ் த சேம் கான்செப்ட் வந்து விண்டோஸ்ல யூஸ் பண்ணோம்னா we are going to use the term events அப்படின்ற டேர்ம் வந்து we are going to use. ஸோ ஒரு ப்ராசஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிக்ஸ்ல we can press the control C.
அதே மாதிரி விண்டோஸ்ல நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்றோம் இல்லைன்னா ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை யூசிங் த மவுஸ் ஈவெண்ட் ஆர் வி கேன் யூசிங் த கீபோர்ட் ஈவெண்ட் மூலமா வி கேன் என்ன பண்ணலாம் ட்ரிகர் த ப்ராசஸ். So let me see the example. So அதுக்கு first of all என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first of all you have to install the signal handler. So signal communication tool use பண்ணா first of all you have to install the signal handler. So after installing the signal handler we can send the signal between the process. So this is the second method. So third method is nothing but message queue. So from the name itself we can understand queue is nothing but first in first out. அதாவது message can be placed in the queue and it will be removed in the same order in which they were added. எந்த ஆர்டர்ல வந்து இன்சர்ட் ஆச்சோ அதே ஆர்டர்ல தான் என்ன பண்ண முடியும் we can remove the item from the queue. ஓகேவா தான் first in first out அப்படின்னு சொல்லுவாங்க. So here you are going to place the messages. அதனால இது பேர் என்னது message queue அப்படின்னு சொல்றாங்க. So message queue யூஸ் பண்ணணும்னா என்னென்ன steps we have to follow அப்படின்னு பார்த்தீங்கன்னா first of all you have to create the queue. Queue create பண்ணனும். அதுக்கு we need the descriptor. So with the help of descriptor only we can create the queue. Second வந்து you are going to place the message into the queue. So after using after processing you are going to close the message queue. So close பண்ண பிறகு you have to destroy the locations which is allocated for the message queue. So finally என்ன பண்றீங்க delete பண்றீங்க message queue. Close பண்றது வேற message பண்றது. Close na it is nothing but equivalent to the end process. Delete na you are going to destroy the location allocated for the message queue. Okay வா இது வந்து என்னன்னா it is nothing but creating and placing the message into the queue. Suppose if you want to open the queue and receive the message from it na so just you are going to use the open system call by using the descriptor. Okay, and then you are going to receive the message. So you are going to remove the message from the queue by calling the remove system call. Okay, so after finishing your process you are going to close the message queue. So that's all about the message queue. So next concept is said to be pipes. So pipes அப்படின்னு it is the Unix primitives. Okay, it is used to pass the data from one process to another process. So what does it mean that we can make the communication between the process, not only that we can make the communication between the process. So for that here you are going to use the code like this. So first of all you have to make the pipe. Okay, second you have to open the pipe by using the descriptor, and third you are going to write the message. Okay, write the message into the pipe, and fourth you are going to close the pipe. Fifth you are going to delete the pipe descriptor. Thank you.